Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து யூனிட் பால் காம்பேக்ட்னஸ் வந்து ஈக்குவலன்ட் டு எக்ஸ் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல் அந்த ரிசல்ட்லேருந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். தியரம் லெட் எக்ஸ் பி a non-linear space. Okay, then the following are equivalent. Following are equivalent. Number 1, every closed and bounded subset, every closed and bounded subset of X is compact. CPT na compact. ரெண்டாவது the closed unit ball, இது என்ன closed unit ball, that is set of all x in X such that norm of X is less than or equal to 1, இது compact. மூணாவது X is finite dimensional. ஓகே, இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவலண்ட். அதாவது ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் ஸ்பேஸில் நாம் லீனியர் ஸ்பேஸில் ஹெய்னி-போரல் தியரம் ட்ரூ. எவ்ரி க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்ஸ் ஆர் எவ்ரி க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் இஸ் காம்பேக்ட் இன் அ ஃபைனைட் டைமென்ஷனல் நாம் லீனியர் ஸ்பேஸ். இப்போ ஏற்கனவே இந்த ரெண்டும் ஈக்குவலண்ட்டுங்கிறத நம்ம ஒன் ஆஃப் த லெக்சர்லேயே வந்து நம்ம சொல்லிட்டோம், ரைட்? சொல்லிட்டோன்னா வந்து நீங்கள் எவ்ரி க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் வந்து காம்பேக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி ஆஃப் 0,1 வந்து காம்பேக்ட்னு வந்துடும். ஏன்னா இதுவும் ஒரு க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்டு. பி ஆஃப் 0,1 காம்பேக்ட்னு எடுத்திங்கன்னா இதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா இது வந்து க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட். அப்போ பவுண்டடுங்கும் போது இது வந்து ஏதோ ஒரு க்ளோஸ்டு பால் ஆஃப் ரேடியஸ் சம் நேச்சுரல் நம்பர் என்னன்னு வரப்போகுது. நீங்கள் அதை வந்து காம்பேக்ட்னு சொல்லணும். இப்போது க்ளோஸ்டு யூனிட் பால் காம்பேக்ட்னா க்ளோஸ்டு பால் ஆஃப் எனி ரேடியஸ் அதுவும் காம்பேக்ட் தான். ஓகே, ஸோ அதிலேருந்து இதை வந்து நம்ம டெரைவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவலண்ட்டுங்கிறது வந்து நீங்களே வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செஞ்சிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டும் ஈக்குவலண்ட்னு வந்து சொல்லலாம். பி ஆஃப் க்ளோஸ்ட் யூனிட் பால் வந்து காம்பேக்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல். இதுலேயும் வந்து எக்ஸ் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல் இம்ப்ளைஸ் பி ஆஃப் 0,1 காம்பேக்ட்டுங்கிறது வந்து நம்ம நாம்ஸ் ஆர் ஈக்குவலண்ட்லேயே வந்து நம்ம அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டோம். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ என்னுடைய இந்த மூணு ஈக்குவலண்ட்டுங்கிறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 1 இஸ் ஈக்குவலண்ட் டு 2 அதை வந்து எக்ஸசைஸ்னு சொல்லியிருக்கேன். அது உங்களால் ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம 2 இஸ் ஈக்குவலண்ட் டு 3 இதை தான் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம், ரைட்? இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுலேயும் வந்து 3 implies 2 வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ்ட், ரைட்? 3 imply 2 discussed already. ஓகே, அதாவது ஃபைனைட் டைமென்ஷனல் நாம் லீனியர் ஸ்பேசஸில் எனி டூ நாம்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். ஸோ அது அந்த டிஸ்கஷனில் இதை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து டு ப்ரூவ் 2 implies 3, right? So assume நம்ம என்ன அசம்ஷன்னா closed unit ball வந்து compact. Assume that closed unit ball is compact. To prove X is finite dimensional,
to prove X is finite dimensional. ஸோ நம்ம வந்து இப்போது எக்ஸ் வந்து இன்ஃபைனைட் டைமென்ஷனில் எடுத்துகிட்டு நம்ம ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வர போகிறோம். கான்ட்ரடிக்ஷன் டு பி ஆஃப் 0,1 காம்பேக்ட். இங்கே நம்மளுடைய ஐடியா வந்து ரீஸ் லெம்மாவை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் ரீஸ் லெம்மாவை வந்து ப்ரூவ் பண்ணோம். சப்போஸ் எக்ஸ் இஸ் இன்ஃபைனைட் டைமென்ஷனல், சப்போஸ் எக்ஸ் இஸ் நாட் ஃபைனைட் டைமென்ஷனல், இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ரைட்? அப்போ இதில் ஒரு இன்ஃபைனைட், கவுண்டபிளி இன்ஃபைனைட் பேசிஸ் வந்து இருக்கு, பேசிஸ் இல்லை, கவுண்டபிளி இன்ஃபைனைட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் இருக்க போகுது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், லெட் x1 x2 எக்ஸட்ரா xm எக்ஸட்ரா, அல்லது எக்ஸுக்கு பதிலாக v1 வேணால் வச்சுக்கலாம், v1 v2 எக்ஸட்ரா vm be a countably infinite linearly independent set. Set in X. ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இங்கே வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லிட்டோம், அதனால் இதில் உள்ள எல்லா வெக்டர்ஸும் வந்து நான் ஜீரோ. ஓகே, ஸோ அது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து நம்ம வந்து ரீஸ் லெம்மாவை யூஸ் பண்ணி ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் சப்ஸ்பேசஸ் ஆஃப் எக்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். லெட் y suffix m equal to span of v1 v2 etc vm, right, for any natural number. So natural number ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு m வெக்டர்ஸ் எடுக்கிறோம் இந்த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ்லேருந்து, அதோடைய ஸ்பேன் பார்த்துருக்கோம். ஸோ ym is a finite dimensional subspace of x. Then ym is a finite dimensional subspace of x for all m, okay. அது மட்டும் இல்லை, நம்பர் 1. நம்பர் 2 வந்து ym is a subset of ym plus 1 for all m in m, okay, for all m in m. ஏன்னா வந்து இங்கே வந்து ஸ்பேன் ஆஃப் 1 v1 to vm, இது வந்து ஸ்பேன் ஆஃப் v1 எக்ஸெட்ரா vm plus 1. ஸோ அதனால் ym is a subset of y suffix m plus 1 for all m. இப்போ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா, ஃபைனைட் டைமென்ஷனல் நாம் லீனியர் ஸ்பேஸ்னால் அது வந்து கம்ப்ளீட், இன் பர்டிகுலர் அது வந்து க்ளோஸ்டு சப்ஸ்பேஸாக இருக்க போகுது. ஸோ இந்த ஃபேக்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஃபேக்ட்டு என்னென்னா, இஃப் z is a finite dimensional normed linear space, normed linear subspace னு வச்சுக்கலாம், normed linear subspace in a normed linear space x ன்னா, then z is Banach, in particular z is closed. Z is a closed subset of X. நமக்கு வந்து இந்த ஃபேக்டர் தான் வேணும். Z is a Banach ஸ்பேஸுங்கிறது நம்ம வந்து எனி ஃபைனைட் டைமென்ஷனல் நாம் லீனியர் ஸ்பேஸ் இஸ் Banach. ஸோ அதுலேருந்து எனி ஃபைனைட் டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் இன் நாம் லீனியர் ஸ்பேஸ் வந்து Banachன்னு வந்து வரப்போகுது. ஏன்னா வந்து நாம் ஜெட்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலே போதும். ஆனால் இது வந்து க்ளோஸ்ட்னு எப்படி சொல்கிறதுன்னா, சப்போஸ் இங்கேருந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு சம் எலமெண்ட் எக்ஸ்ன்னா, அப்போது நம்மக்கிட்ட ஒரு கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இருக்குது. கன்வர்ஜன் சீக்வன்ஸ் வந்து கோஷி. அப்போ Z இஸ் Banach, கோஷி சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ், அப்போ லிமிட் வந்து யூனிக்காக போகுது. ஹென்ஸ் Z இஸ் அ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, அதுதான் ஆர்குமெண்ட். இப்போ அந்த விதத்தில் பார்க்கும்போது இங்கே வந்து ym எல்லாமே வந்து a closed subspace of x, closed subspace of x,
இன்னொரு விதமாக வந்து நம்ம எப்படி அதை இன்டர்பிரேட் பண்ணலாம்னா ஒய்எம் இஸ் அ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் ஒய்எம் ப்ளஸ் ஒன். ஏன்னா இங்கேயும் வந்து கண்டெய்ன்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபேக்டை யூஸ் பண்ண போகிறோம், ரீஸ்லெம்மாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம இந்த பர்டிகுலர் ஃபேக்டை வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபேக்டை இங்கே சொல்லியிருக்கோம் நம்ம. ஓகே, தென் இதை யூஸ் பண்ணோன்னா தென் y suffix m is a closed subspace of ym plus 1. இது வந்து for all natural numberக்கு இது true, right? For all natural numberக்கு இது true. ஓகே, இப்போ நம்ம ரீஸ்லெம்மா வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ let x1 equal to v1 by norm v1 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். v1 by norm v1 இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ரைட்? தென் y1ங்கிறது வந்து span of v1 which is also span of x1, right? Span of x1, right? And y1 வந்து closed in y2, closed in y2 which is span of v2 comma v1. இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் ரீஸ்லெம்மா யூஸ் பண்ணலாம். ரீஸ்லெம்மா யூஸ் பண்ணோன்னா நம்மக்கிட்ட ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் இருக்குது, ப்ராப்பர் சப்ஸ்பேஸ் இருக்குது. அப்போ y2ங்கிறது வந்து நாம் லீனியர் ஸ்பேஸ்னு எடுத்துக்கிறோம். அப்போ தெர் இஸ் அ வெக்டர் இன் y2, ரைட்? பை ரீஸ்லெம்மா there exists a vector x2 in y2 but not in y1 such that இந்த வெக்டர் எப்படி இருக்குன்னா such that norm of x2 equal to 1 and distance between x2 and y1 இது வந்து greater than or equal to r where r belongs to 0 1 or where r is given number 0 to 1. ஓகே, r is given number 0 to 1. நம்ம வந்து r வந்து halfனு வச்சுக்கலாம். டேக் r equal to half, ரைட்? r equal to halfனு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம இங்கே என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா x1ங்கிறது y1ல இருக்குது, ரைட்? x2ங்கிறது வந்து y2ல இருக்குது பட் நாட் இன் y1 such that the distance between x2 and y1 is greater than or equal to half, right? So this imply distance between x2 comma y1 is greater than or equal to half. இதிலிருந்து in particular this further imply norm of x1 minus x2 is greater than or equal to distance which is greater than or equal to half, right? இப்போ இதே ரீஸ்லெம்மாவை y2க்கும் y3க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம், ரைட்? ஸோ y2 is a proper subspace of y3, right? அப்போ by ரீஸ்லெம்மா there exists x3 in y3 but not in y2 such that norm of x3 equal to 1 and distance between x3 and y2 is greater than or equal to half. நம்ம வந்து r equal to half வச்சு ஒர்க் பண்ணுறோம். But distance between x3 and y2 greater than or equal to half na, in particular distance between x1 and x3, x2 and x3 greater than or equal to half. ஏன்னா வந்து x1 x2 ரெண்டுமே வந்து y2ல இருக்கு, right? In particular norm of x3 minus x1 is greater than or equal to half and norm of x3 minus x2 greater than or equal to half. என்ன reason? As x1 x2 are members of y2, okay, are members of y2. இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர். ஏன்னா ym இஸ் அ சப்செட் ஆஃப் ym ப்ளஸ் 1 அல்லது இண்டக்ஷன் ஹைபாதிசிஸை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து x ஈக்குவல் டு 1க்கு வந்து அல்லது n ஈக்குவல் டு 1 கேஸுக்கு நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம் சம் ஸ்டேட்மெண்ட். அது n ஈக்குவல் டு 2க்கு வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதே வந்து ரிப்பீட் பண்ண வேண்டியதான். n ஈக்குவல் டு கேக்கு வந்து அசியூம் பண்ணிவிட்டு, அதாவது n ஈக்குவல் டு கேக்கு வந்து நமக்கு என்னென்னா n ஈக்குவல் டு கே வந்து என்னென்னா yk is a proper subset of yk plus 1. So there exists
some xk plus 1 belongs to yk plus 1 but not in yk, and norm of xk plus 1 இது வந்து equal to 1 and அல்லது such that distance between xk plus 1 yk plus 1 yk distance between xk plus 1 and yk is greater than or equal to half. இது வந்து kth ஸ்டெப். ஆனால் வந்து இங்கே வந்து என்ன மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோன்னு பாருங்கள். டிஸ்டன்ஸ் பிட்வீன் x1 x3 greater than or equal to half, x2 x3 greater than or equal to half. ஆனால் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் x1 and x2 வந்து greater than or equal to half. அதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ணோம். ஓகே, இப்போ இதை இண்டக்டிவாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மக்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் கிடைக்கும் satisfying the following condition, right? By continuing this process அல்லது procedure, by continuing this we get நமக்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் கிடைக்கும், a sequence xn in x. என்ன மாதிரி சீக்வன்ஸ்னா such that norm of xn equal to 1 for all natural number and norm of xn minus xm is greater than or equal to half if n not equal to m, right? If m not equal to m, then distance between xn and xm greater than or equal to half. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. இது வந்து ரெண்டாவது பாருங்கள், இது வந்து இந்த வெக்டர்ஸ்லாம் வந்து யூனிட் பாலில் இருக்குது. இந்த வெக்டர்ஸ்லாம் யூனிட் பாலில் இருக்குது. அப்போ நம்ம இந்த சீக்வன்ஸை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும்னா b of 0, 1 is not, அல்லது b of 0, 1ங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்ல முடியும்னா இது வந்து ஒரு சீக்வன்ஸ் இன் b of 0, 1 xn, ஒரு சீக்வன்ஸ் இன் b of 0, 1. ஆனால் இந்த சீக்வன்ஸுக்கு வந்து எந்த ஒரு கன்வர்ஜென்ஸ் சப் சீக்வன்ஸும் இருக்காது. என்ன ரீசன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ டேர்ம்ஸ் வந்து greater than or equal to half. ஸோ அதுதான் வந்து கான்ட்ரடிக்ஷன். எதுக்கு கான்ட்ரடிக்ஷன்னா b of 0, 1 இஸ் காம்பேக்ட்டுங்கிறதுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ டேர்ம்ஸ் greater than or equal to half where xn is a sequence in b of 0, 1. அப்போ இந்த கான்ட்ரடிக்ஷன் எதை சொல்லுதுன்னா எக்ஸ் வந்து இன்ஃபைனைட் டைமென்ஷனல் நம்ம அசியூம் பண்ணோம் இல்லையா, அந்த அசம்ஷன் வந்து தப்பு. ஹென்ஸ் எக்ஸ் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல், ரைட்? ஏன்னா வந்து இந்த செட்டு இந்த காம்பேக்ட் செட் அண்ட் xn minus xm. ஓகே, இதை எப்படி கன்க்ளூட் பண்ணால் xn is a sequence in the compact set and xn cannot have any convergence of sequence. ஸோ அதனால் ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. ஹென்ஸ் x is a finite dimensional. ஏன்னா வந்து x is infinite dimensional எடுத்துகிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணதுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்தது. ஓகே, ஸோ இப்போ நம்ம எதுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்கோன்னா b of 0, 1 is compact implies x is finite dimensional. ஸோ இதோட இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவலண்ட்டுங்கிறது வந்து அந்த ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. அஃப்கோர்ஸ் இங்கே இன்பிட்வீனில் வந்து நான் ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண எழுதலை, பட் ஃப்ரம் த எக்ஸ்பிளனேஷன் இது வந்து கிளியர். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பனாக் ஸ்பேசஸில் ஒரு நான் லீனியர் ஸ்பேஸ் பனாக் ஸ்பேஸாக இருந்ததுன்னா ஒரு சில விஷயம் வந்து ட்ரூ, ரைட்? அல்லது ஒரு நான் லீனியர் ஸ்பேஸ் பனாக் ஸ்பேஸ்னால் அதுக்கு ஒரு ஈக்குவலண்ட் கண்டிஷன். இந்த ரெண்டு விஷயத்தை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதல்ல ஒரு சில ஆக்சிலரி ரிசல்ட்ஸை வந்து ஸ்டேட் பண்ணிக்கலாம். என்னென்னா, ஸோ ரிமார்க், இஃப் y அல்லது இஃப்ங்கிறத விட லெட் y be a subspace of a non-linear space x ன்னு எடுத்துக்கலாம், of a non-linear space x, then y உடைய இன்டீரியர் பாருங்க, அதாவது y உடைய இன்டீரியர் இது என்ன, set of all x in y
such that அல்லது y in y such that there exists a radius ry greater than 0 such that the ball open ball center at y radius ry இது வந்து subset of y sorry இது வந்து subset of x ஓகே பாயிண்ட்ஸ்லாம் வந்து yல இருக்கு ஆனால் அது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஓகே என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னா இது வந்து பால் இன் ஓகே இது வந்து பால் இன் எக்ஸ் ஓகே நாட் பால் இன் ஒய் ஏன்னா வந்து நம்ம வந்து ஒய்யில் வந்து நாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து பால்ஸை பேசலாம் இது வந்து பால் இன் எக்ஸ் ஸோ அதை வந்து நான் டினோட் பண்ணுறதுக்காக பி சஃபிக்ஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன் இப்போ இதுதான் வந்து ஒய் இன்டீரியர் அதாவது செட் ஆஃப் ஆல் இன்டீரியர் பாயிண்ட்ஸ் இன் ஒய் இப்போ இந்த ஒய் இன்டீரியரை வந்து ஓகே ஸோ நம்ம என்ன ஸ்டேட் பண்ண போகிறோம்னா தென் ஒய் இன்டீரியரோட டெஃபினிஷன் இது தென் ஒய் இன்டீரியர் இஸ் நான் எம்டி இது எப்போ நான் எம்டியாக இருக்குன்னா இஃப் அண்ட் ஓன்லி இஃப் ஒய் மஸ்ட் பி ஈக்குவல் டு எக்ஸ் அதாவது ஒரு சப்ஸ்பேஸுக்கு இன்டீரியர் வந்து நான் எம்டினா அது வந்து அந்த சப்ஸ்பேஸ் வந்து ஈக்குவல் டு த ஹோல் ஸ்பேஸ் வேறு விதமாக சொல்லணும்னா ஈக்குவலண்ட்டாக வந்து ஒய் இன்டீரியர் ஈக்குவல் டு எம்டி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஒய் இஸ் அ ப்ராப்பர் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் ரைட் ஒய் இஸ் அ ப்ராப்பர் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் அப்போ இங்கே வந்து இது ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்து என்னென்னா சப்ஸ்பேஸில் எந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்து இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்க போகிறது கிடையாது ரைட் இதை வந்து நீங்கள் பிக்டோரியலாக நீங்கள் பார்க்கணுன்னா R2ல் எடுத்துக்கோங்க R2ல் வந்து எந்த ஒரு லைன் பாசிங் த்ரூ ஆரிஜினும் வந்து சப்ஸ்பேஸ் அது வந்து ஒரு ப்ராப்பர் சப்ஸ்பேஸ் ஆனால் இதில் உள்ள எந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்து இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்க போகிறது கிடையாது உதாரணத்துக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள எந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்து இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்க போகிறது இல்லை என்ன ரீசன்னா ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பால் ட்ரா பண்ணிங்கன்னா அது வந்து நாட் அ சப்செட் ஆஃப் ஒய் ரைட் நாட் அ நீங்கள் வந்து பால் இன் எக்ஸ் பார்க்குறீங்க பால் இன் R2 பார்க்குறீங்க அது வந்து நாட் அ சப்செட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் கரெக்டாக ரைட் ஸோ என்ன இங்கே வந்து என்னதுன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சப்ஸ்பேஸில் உள்ள எந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்க முடியாது ஸோ அதே விஷயத்தை நம்ம ஜென்ரலாக வந்து ப்ரூவ் பண்ணுறோம் ஓகே ஸோ நம்ம இதையும் ப்ரூவ் பண்ணலாம் அல்லது இந்த ஈக்குவலன்ஸையும் வந்து ப்ரூவ் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸோ நான் வந்து இதை ப்ரூவ் பண்ணுறேன் ஒய் இன்டீரியர் ஈக்குவல் டு எம்டி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஒய் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எக்ஸ் ஸோ சப்போஸ் ஸோ ஒரு இம்ப்ளிகேஷன் வந்து இங்கே ஈஸி என்ன இம்ப்ளிகேஷன்னா சப்போஸ் ஒய் இன்டீரியர் வந்து எம்டின்னு எடுத்துகிட்டு ஒய் வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எக்ஸ்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஈஸி நீங்கள் ஒரு கான்ட்ரடிக்ஷன் எடுத்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா இன்டீரியர் வந்து எக்ஸ்ன்னு வரப்போகுது ஒய் இன்டீரியர் வந்து எக்ஸ்ன்னு வரப்போகுது ஏன்னா வந்து நம்ம இன்டீரியர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹோல் ஸ்பேஸ் தான் பேசுகிறோம் ஸோ அதனால் இந்த இம்ப்ளிகேஷன் ஒய் இன்டீரியர் இஸ் எம்டி இம்ப்ளை ஒய் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் வந்து ஆப்வியஸான ஒன்று ரைட் ஸோ ஒய் இன்டீரியர் ஈக்குவல் டு எம்டி should imply y is a proper subset of x right ஏன்னா y not a proper subset னு எடுத்தீங்கன்னா y equal to x னு வரப்போகுது அப்போ இன்டீரியர் வந்து நான் எம்டின்னு வரப்போகுது ஓகே ஸோ இது வந்து ஒரு ட்ரிவியலான ஒரு அப்சர்வேஷன் சப்போஸ் நம்ம வந்து அதர் இது எடுத்துக்கலாம் சப்போஸ் y is a proper subset of x சப்போஸ் y is a proper subspace of x நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா டு ப்ரூவ் interior of y equal to empty right interior of y equal to empty suppose இங்க வந்து மறுபடியும் ஒரு கான்ட்ரடிக்ஷன்ல ஸ்டார்ட் பண்றோம்னு வெச்சுக்கோங்க suppose y belongs to y is an element in the interior of y இப்போ இது எதை சொல்லுதுன்னா then there exists a radius ry greater than 0 such that the ball in x நம்ம வந்து xல பாலை பார்க்குறோம் that is open ball with respect to with the center y radius ry that is set of all x in x such that norm of y minus x is less than ry இது வந்து subset of y ன்னு நமக்கு வரப்போகுது ஏன்னா வந்து y is a interior point of y ன்னு எடுத்திருக்கோம் அதுதான் வந்து டெஃபினிஷன் நீங்கள் வந்து
இன்டீரியர் பாயிண்டோடைய டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதிலேருந்து நம்ம இந்த அசம்ஷனுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வர போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒய் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எக்ஸ், அதை யூஸ் பண்ணலாம். சின்ஸ் ஒய் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எக்ஸுங்கிறதுனால ஏதோ ஒரு எலமெண்ட்டு எக்ஸ் நாட்டுன்னு இருக்கும், அது எக்ஸில் இருக்கும் பட் நாட் இன் ஒய். ஓகே, பட் நாட் இன் ஒய். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஸோ லெட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் ஒய், இதை வந்து ஆர் பை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரைட், ஆர் பை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸில் இருக்க போகுது இந்த எலமெண்ட், ஏன்னா ஒய் வந்து எக்ஸில் இருக்குது, எக்ஸ் நாட் வந்து எக்ஸில் இருக்குது. ஸோ இங்கே லீனியர் காம்பினேஷன். ஸோ திஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். ஆனால் நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இது என்ன வருது பாருங்கள், திஸ் இஸ் ஈக்குவல் டு நாம் ஆஃப். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஆர் பை 2 எக்ஸ் நாட் தான் வேணும். ஆர் பை 2 எக்ஸ் நாட் ப்ளஸ் ஒய், இதை வந்து பாருங்கள் ஆர் பை 2 எக்ஸ் நாட் ப்ளஸ் ஒய். ஸோ இது வந்து என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஆர் பை 2 எக்ஸ் நாட். ஸோ எக்ஸ் தான் நம்ம எழுதுகிறோம். ஆர் பை 2 எக்ஸ் நாட் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய். ரைட், ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய். ஸோ இது வந்து எக்ஸு. இப்போ இது வந்து என்னென்னா ஆர் பை 2 நாம் ஆஃப் எக்ஸ் நாட். ரைட், ஆர் பை 2 நாம் ஆஃப் எக்ஸ் நாட். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்மோஸ்ட் த்ரூ. இன்னும் ஒரே ஒரு அசம்ஷன் என்ன பண்ணலான்னா, ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம், நாம் ஆஃப் எக்ஸ் நாட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நாம் ஆஃப் எக்ஸ் நாட் எடுத்தோம்னா என்ன ஆகும்னா, இங்கே வந்து இந்த மாதிரி எடுத்தோம்னா என்ன ஆகும்னா நாம் ஆஃப் எக்ஸ் நாட் பை நாம் எக்ஸ் நாட்னு வரும். ஸோ இந்த குவான்டிட்டி வந்து ஆர் பை 2 விச் இஸ் லெஸ் தேன் ஆர், விச் இஸ் லெஸ் தேன் ஆர். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, இந்த பர்டிகுலர் வெக்டர் பிலாங்ஸ் டு பால்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ திஸ் இம்ப்ளை x belongs to the ball center at y, radius ry. Right, radius ry. ஆனால் இது வந்து subset of x, இது வந்து subset of y, capital Y. அப்போ x, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, x belongs to capital Y. Right, x belongs to x equal to r by 2 x naught by norm x naught plus y belongs to y. ஜஸ்ட் கண்டெய்ன்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஒய் இஸ் அ மெம்பர் இன் ஒய்னு தெரியும். அதனால் எக்ஸு வந்து பிலாங்ஸ் டு ஒய்னா நம்ம பை ஒய்ங்கிறது சப்ஸ்பேஸுங்கிறத யூஸ் பண்ணோன்னா, ஒய் இஸ் எ சப்ஸ்பேஸ் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு ஒய்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னா, எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஒய், இதை கன்க்ளூட் பண்ணிடுவோம். ஆனால் நம்மளுடைய எக்ஸ் நாட் எப்படி எடுத்திருக்கோம் பாருங்கள், எக்ஸ் நாட் வந்து இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் ஒய்னு எடுத்திருக்கோம். ஆனால் ஒய்யோடைய இன்டீரியர் நான் எம்டின்னு நம்ம அசியூம் பண்ணும்போது என்ன வருதுன்னா, நம்மளால் ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வர முடியுது. ஹென்ஸ் நம்மளுடைய அசம்ஷன் தப்பு. ஹென்ஸ் ஒய் இன்டீரியர், ஸோ திஸ் இம்ப்ளை இது ஒரு கான்ட்ரடிக்ஷன் சொல்லுது. ஸோ அதனால் வந்து ஒய் இன்டீரியர் வந்து எம்டியாக தான் இருக்க முடியும். ஸோ நம்ம வந்து R2ல் பார்த்த அதே விஷயத்தை ஜென்ரல் நான் லீனியர் ஸ்பேஸுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஸோ இந்த ஃபேக்டர்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு நான் லீனியர் ஸ்பேஸ் வந்து பனாக் ஸ்பேஸாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட் பேசிஸ் வந்து இருக்காது. ஓகே, கவுண்டபிளி இன்ஃபைனைட் பேசிஸ் ஒரு, அதாவது நம்ம என்ன ஸ்டேட் பண்ணுறோன்னா, இஃப் எக்ஸ் is a Banach space, then x cannot have a denominable. இங்கே இந்த denominableங்கிறது வந்து countably infinite, அதுக்கு இன்னொரு வார்த்தை இது countably ஹேமல் பேசிஸ். ஸோ இங்கே ஹேமல் பேசிஸ்ங்கிறது என்னென்னா, நம்ம யூஸ்வலாக லீனியர் அல்ஜிப்ராவில் படிக்கிற பேசிஸ் தான். அதாவது ஒரு லீனியர்லி இண்டிபெண்ட் செட் விச் ஆல்சோ ஸ்பேன்ஸ் த வெக்டர் ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது அந்த எக்ஸ் வந்து பனாக் ஸ்பேஸாக இருந்ததுன்னா அதுக்கு கவுண்டபிளி இன்ஃபைனைட் பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரூவ் பண்ணலாம். நன்றி.